தடபுடலா நடந்த நிச்சயதார்த்தம். எல்லையில்லாத மகிழ்ச்சியில சரண்யா பொன்வண்ணன். நடிகை சரண்யா பொன்வண்ணன் கமலுக்கு ஜோடியா நாயகன் படத்துல அறிமுகமானாங்க. இப்பவும் முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவா நடிச்சு இப்பவும் லைம் லைட்ல இருக்காங்க. சமீபத்துல சரண்யா பொன்வண்ணனோட 2வது பொண்ணு சாந்தினிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அது சம்பந்தப்பட்ட போட்டோக்கள் இப்போ வெளியாகி இருக்கு. நாயகன் படத்துல நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருந்த சரண்யா, அந்த படத்தை தொடர்ந்து மனசுக்குள் மத்தாப்பு, என் ஜீவன் பாடுது, கருத்தம்மா, மீண்டும் சாவித்திரி அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. 1995வது வருஷம் நடிகர் பொன்வண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமாவை விட்டு விலகிட்டாங்க. இவங்களுக்கு பிரியதர்ஷினி, சாந்தினி அப்படின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. கொஞ்ச வருஷங்கள் சினிமாவை விட்டு விலகி இருந்த சரண்யா, ஜீவா நடிப்புல வெளியான ராம் படத்தின் மூலமா தன்னோட 2வது இன்னிங்ஸ தொடங்கினாங்க. அந்த படம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தவமாய் தவம் இருந்து, எம்டன் மகன், கிரீடம், விஐபி, களவாணி, ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல முன்னணி நடிகர்களுக்கு அம்மாவா நடிச்சிட்டு வராங்க. அம்மா கதாபாத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது சரண்யா தான் அப்படிங்கிற பேரை எடுத்திருக்காங்க. சரண்யா பொன்வண்ணனோட மூத்த மகள் பிரியதர்ஷினி குழந்தைகள் நல மருத்துவராகவும், இளைய மகள் சாந்தினி மகப்பேறு மருத்துவராகவும் இருக்காங்க. சமீபத்துல சரண்யாவோட இளைய மகள் சாந்தினிக்கும் டானிக்கும் நிச்சயதார்த்தம் ஊட்டியில ரொம்பவே தடபுடலா நடந்துச்சு. அந்த நிச்சயதார்த்தத்துல நெருங்கின நண்பர்கள் அப்புறம் உறவினர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்க. அந்த நிச்சயதார்த்த போட்டோவை சரண்யாவோ பொன்வண்ணனோ இணையத்துல பதிவிடவே இல்ல. சரண்யாவோட பொண்ணுக்கு நிச்சயம் நடந்தது. மேக்கப் கலைஞர் மூலமா ஒரு சில போட்டோக்கள் மட்டும்தான் பத்திரிகையில வெளியாச்சு. இப்போ சாந்தினியோட பல போட்டோக்கள் இணையத்துல வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. அதுல மகளோட நிச்சயத்துக்கு மகிழ்ச்சியில ரொம்பவே துள்ளி குதிச்சு ஆட்டம் போட்டிருக்காங்க சரண்யா. அந்த வீடியோக்களும் போட்டோக்களும் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு.